கோடை காலத்தில் குருவியின் புல்வீடு. ஒரு முறை நாகூர் காட்டுல மழைக்காலம் முடிஞ்சு கோடைக்காலம் ஆரம்பமாச்சு. அந்த காட்டுல வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. சூரியனோட வெப்பம் தாங்க முடியாம அந்த காட்டுல இருந்த நிறைய மரங்கள்ல இலைகள் உதிர்ந்துடுச்சு. மீனுக்குருவியோ தன்னோட குழந்தைங்களுக்காக உணவை எடுத்துக்கிட்டு அந்த கடுமையான வெப்பத்துல பறந்து வந்துச்சு. வீட்டுக்கு வந்த மீனுக்குருவி ரொம்பவும் கவலையோட வானத்தையே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. இது என்ன வெப்பம், நிலைமை இப்படியே போனா இந்த வெப்பத்தால நிறைய பறவைகள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவி தான் வீட்டுல இருந்த பானையில இருந்து தண்ணீரை எடுத்து குடிக்க ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல வெளியே விளையாட போன மீனுக்குருவியோட குழந்தைங்க தங்களோட வீட்டுக்கு பறந்து வந்தாங்க. என்ன பசங்களா, நதிக்கரைக்கு விளையாட போறேன்னு சொன்னீங்க, ஏன் உடனே வந்துட்டீங்க? அம்மா, நதிக்கரையோட பக்கத்துலயும் ரொம்ப சூடா இருக்குமா, அங்க உட்கார்ந்து விளையாடவே முடியல, அதான் நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த கோடை காலம் ரொம்ப மோசம், எங்களுக்கு இந்த கோடை காலம் பிடிக்கவே இல்ல. பசங்களா, கூடிய சீக்கிரம் எல்லா நிலைமையும் சரியாகிடும், நான் உங்களுக்கு தண்ணீர் குடிக்க தரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி மண்பானைய திறந்து பார்த்துச்சு. ஆனா அதுக்குள்ள இருந்த எல்லா தண்ணீரும் தீந்து போயிருந்துச்சு. தண்ணி வேற தீந்து போயிடுச்சா, இனி நதிக்கு போய் தான் தண்ணீர் எடுக்கணும். அம்மா, நதியில இருக்கிற தண்ணீர் கூட இப்ப ரொம்ப சூடா இருக்குமா? மகனே குக்கு, நம்ம கிட்டதான் மண்பானை இருக்குல்ல, அந்த தண்ணீரை நாம மண்பானையில ஊற்றி வச்சா கொஞ்ச நேரத்திலேயே குளிர்ச்சியா மாறிடும். நீங்க வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துகிட்டுருங்க, அம்மா தண்ணீர் எடுத்துட்டு சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அந்த மண்பானை எடுத்துக்கிட்டு ஆற்றங்கரையை நோக்கி பறந்து போச்சு. மீனுக்குருவியும் அடர்ந்த மரங்களுக்கு இடையில மண்பானையை எடுத்துக்கிட்டு பறந்துகிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல திடீர்னு ஒரு வயசான குருவி வானத்துல இருந்து அப்படியே கீழே விழுந்துடுச்சு. பாட்டிமா, உங்களுக்கு என்னாச்சு? நான் பேசுறது கேக்குதா பாட்டிமா? தண்ணி, யாராச்சும் எனக்கு தண்ணி கொடுங்க, தண்ணி. அந்த நேரத்துல ராணிக்காகவும் லூசி புறாவும் நதியில இருந்து தண்ணீரை எடுத்துக்கிட்டு தங்களோட வீட்டுக்கு பறந்துகிட்டு இருந்தாங்க. ராணி அக்கா, லூசி, உங்ககிட்ட இருந்த தண்ணீரை எனக்கு கொடுப்பீங்களா? இந்த பாட்டி வெயிலால மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. இல்ல முடியாது, நாங்களே எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு தூரத்துல இருந்து இந்த தண்ணீரை எடுத்துட்டு வரோம் தெரியுமா? இந்த மாதிரி வயசான பறவைகள் எல்லாம் இந்த வெயில் காலத்துல வெளியே வராம வீட்டுக்குள்ளதான் இருக்கணும், நாங்க தண்ணீர் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு பறவைகளும் தங்களோட பானையை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. பாட்டிமா, உங்களுக்கு எதுவும் ஆகாது, சீக்கிரம் நதிக்கு போய் தண்ணீர் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அந்த பானையை எடுத்துக்கிட்டு வேகமா நதியை நோக்கி பறந்து போச்சு. நதியிலையும் தண்ணீரோட அளவு ரொம்ப குறைவா இருந்துச்சு. மீனுக்குருவி ரொம்ப சிரமப்பட்டு தன்னோட பானை முழுவதையும் நிரப்புச்சு. பிறகு அதை எடுத்துக்கிட்டு பாட்டிமாவோட பக்கத்துல பறந்து வந்துச்சு. ரொம்ப தாகமா இருந்த பாட்டிமா வேகமா அந்த பானையில இருந்த தண்ணீரை குடிக்க ஆரம்பிச்சாங்க. மகளே, உனக்கு ரொம்ப நன்றிமா, கடவுள் மாதிரி வந்து எனக்கு உதவி செஞ்ச. பாட்டிமா, இந்த கோடை காலத்துல கையில எப்போதுமே ஒரு தண்ணீர் பாட்டில் வச்சுக்கோங்க, அதுதான் நமக்கு பாதுகாப்பு. சரி குருவி, நான் இனிமே கண்டிப்பா தண்ணீர் பாட்டில கையில வச்சுக்கிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு ரெண்டு பறவைகளும் ஆளுக்கு ஒரு திசையில பறந்து போனாங்க. அப்படியே காட்டுல ராத்திரி நேரம் வந்துச்சு. ராத்திரி ரொம்ப நேரம் ஆகியும் மீனுவோட குழந்தைங்க தூங்காமலே முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பசங்களா, என்னாச்சு, இன்னும் நீங்க தூங்கலையா? அம்மா, இந்த சூடுல தூக்கமே வர மாட்டேங்குதுமா, வீட்டுக்குள்ள ரொம்ப வெப்பமா இருக்கு. அம்மா, நாம வெளியே போய் படுத்துக்கலாமா? அங்க கொஞ்சம் காத்து வருமா? சரி பசங்களா, வாங்க. மீனுக்குருவி தான் குழந்தைங்க தூங்குறதுக்காக விசிறியால விசிறிக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. குழந்தை குக்குவோ உடம்பு சரியில்லாம தன்னோட வீட்டுல படுத்திருந்தான். அவன் உடம்பு முழுவதும் நிறைய கொப்பளங்கள் இருந்துச்சு. இத பார்த்த மீனுக்குருவியும் சாராவும் ரொம்ப பயந்துட்டாங்க. தம்பிக்கு என்னம்மா ஆச்சு? அவன் உடம்பு முழுவதும் என்னம்மா இது? எனக்கும் எதுவும் தெரியலம்மா, நான் இப்பவே போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி டாக்டரை கூப்பிடுறதுக்காக பறந்து போச்சு. வீட்டுக்கு வந்த டாக்டரும் குழந்தை குக்குவ சோதனை செஞ்சு பார்த்தாரு. குருவி, உன் வீடு ரொம்ப சூடா இருக்கு, இந்த சூட்டாலதான் உன் குழந்தைக்கு வெப்பத்தால வர கொப்பளங்கள் வந்திருக்கு. டாக்டர், என் குழந்தைக்கு ஏதாச்சும் மருந்து இருக்கா? உன் குழந்தைய நீ எப்போதுமே குளிர்ச்சியான இடத்துல வச்சிருக்கணும், அதுதான் இந்த கொப்பளங்கள் போறதுக்கு ஒரே மருந்து அப்படின்னு சொல்லிட்டு
டாக்டரும் அங்கிருந்து பறந்து போயிட்டாரு. இப்ப நாம என்னம்மா பண்றது? நம்ம வீட்டை விட்டு நாம எங்கம்மா போறது? நாம குக்குவுக்காக கொஞ்ச நாட்கள் நிறைய இலைகள் இருக்கிற மரங்களுக்கு இடையில கூடு கட்டி வாழலாம். அது கொஞ்சம் குளிர்ச்சியை கொடுக்கும். குக்குவோட கொப்பளங்களும் சீக்கிரம் சரியாகிடும். அம்மா, எனக்கு இந்த கொப்பளங்கள் ரொம்ப வலிக்குதும்மா. மகனே குக்கு, அம்மா சீக்கிரமா உன்னை குளிர்ச்சியான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி அங்கிருந்து பறந்து போச்சு. அப்படி பறந்து போன மீனுக்குருவியோட கண்களுக்கு ஒரு பெரிய ஆலமரம் தென்பட்டுச்சு. இந்த மரம் ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப குளுமையாகவும் இருக்கு. இங்கேயே என்னோட கூட்டை நான் கட்டிக்கலாம் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ஒவ்வொரு காஞ்ச குச்சிகளா எடுத்து தனக்காக தற்காலிகமா ஒரு கூட்டை கட்ட ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல காலுக்காகவும் ராணிக்காகவும் தங்களோட வீட்டுக்கு வந்தாங்க. என்ன இது? எங்களோட அனுமதி இல்லாம நீ எதுக்காக எங்க மரத்துல கூடு கட்டுற? காகங்கள் இப்படி கேட்டதுமே மீனுக்குருவி நடந்த விஷயத்த காகங்கள் கிட்ட சொல்லுச்சு. தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க, என் குழந்தைய நான் இப்ப குளிர்ச்சியான இடத்துல வைத்தாகணும். மீனு, அதெல்லாம் முடியாது. உன் குழந்தைங்க சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, எங்களால நிம்மதியா தூங்கவே முடியாது. அது மட்டும் இல்ல, எங்களோட மரத்துல வேற எந்த பறவைகளும் கூடு கட்டி வாழ்றதுல எங்களுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொன்ன காலுக்காக மீனுக்குருவி கட்டின கூட கீழே தள்ளி போட்டுடுச்சு. இத பார்த்த மீனுக்குருவி ரொம்பவும் வருத்தமாகிடுச்சு. நான் கஷ்டப்பட்டு கட்டின என் கூடு, என்னோட நிலைமை உங்களுக்கு வந்தாதான் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி அங்கிருந்து பறந்து போச்சு. புராண, நான் இந்த மரக்கிளையில என்னோட கூட்டை கட்டிக்கலாமா? என் குழந்தைக்கு இப்ப குளிர்ச்சியான இடம் தேவை. மினு, நீ தாராளமா கட்டிக்கலாம். ஆனா என் மனைவி லூசிக்கு இதெல்லாம் பிடிக்காது. அவ நிச்சயமா தினம் உனக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பா. நீ வேற எங்கேயாச்சும் போய் உதவி கேளு மீனு. இந்த மாதிரி அந்த காட்டுல இருந்த ஒவ்வொரு பறவைகளும் மீனுக்குருவிய தன்னோட மரத்துல கூடு கட்டுறதுக்கு அனுமதிக்கல. சோர்ந்து போன மீனுக்குருவி ரொம்பவும் வருத்தத்தோட ஒரு மரத்தோட கிளையில உட்கார்ந்து இருந்துச்சு. கடவுளே, நான் எல்லாருக்கும் உதவி செய்யறேன், ஆனா எனக்கு யாருமே உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. சூரியனே, நீங்களாச்சும் உங்க வெப்பத்தை குறைங்க, என் குழந்தையோட நோயை சரியாக்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவி சூரியனை பார்த்து அழுதுகிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல வயசான பாட்டிமா அந்த பக்கமா பறந்து வந்தாங்க. மீனு, என்னம்மா ஆச்சு? எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? பாட்டிமா, என் குழந்தைக்கு வெயிலால கொப்பளங்கள் வந்துடுச்சு, அவனை குளிர்ச்சியான இடத்துல வைக்கணும்னு டாக்டர் சொல்லுறாரு. கவலைப்படாத மகளே, அந்த கொப்பளத்தை கண்டிப்பா நான் சரி செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்ன பாட்டிமா மீனுக்குருவிய கூட்டிக்கிட்டு ஒரு வேப்ப மரத்தை நோக்கி பறந்து போனாங்க. பாட்டிமா, இந்த மரம் உண்மையாகவே ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. ஆமா மீனு, இது என் பாட்டி காலத்தோட வைத்தியம். நான் உனக்கு இங்கேயே ஒரு கூடை கட்டி தரேன் அப்படின்னு சொன்ன பாட்டிமா அங்கிருந்த மண்ணை எடுத்து அதுல ஒரு பெரிய பானைய செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த பானையில ஒரு அழகான மண் வீட்டை உருவாக்குனாங்க. பிறகு அந்த வேப்ப இலைகளை எடுத்து அதுல ஒரு அழகான போர்வையையும் செஞ்சாங்க. குருவி, நீ கொஞ்ச நாட்களுக்கு இந்த மண் வீட்டுல உன் குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து இருந்துக்கோ. உன் பையனை எப்போதுமே இந்த போர்வையாலேயே மூடி வை, அவனோட கொப்பளம் சீக்கிரம் சரியாகிடும். பாட்டி, உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்க செஞ்ச இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். பாட்டிமாவும் சிரிச்சபடியே அங்கிருந்து பறந்து போனாங்க. மீனுக்குருவி தான் குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து அந்த பானை வீட்டுக்குள்ள வாழ ஆரம்பிச்சது. அம்மா, வெளியே எவ்வளவு சூடா இருந்தாலும் உள்ள ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. அந்த வேப்ப மரத்துல இருந்து வர காற்றும் மண்பானையோட குளிர்ச்சியும் குழந்தை குக்குவோட கொப்பளங்களை ரொம்ப சீக்கிரமாகவே சரி செஞ்சிடுச்சு. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் காகங்கள் தங்கி இருந்த வீட்ல இருந்த மரத்தோட இலை முழுவதுமா உதிர்ந்து போயிடுச்சு. ராணி காகத்துக்கு அந்த வெப்பத்தால உடல் முழுவதும் கொப்பளங்கள் வர ஆரம்பிச்சது. என்ன பண்றதுன்னே தெரியாத காலுக்காகவும் மீனுவோட மண் வீட்டுக்கு பறந்து வந்துச்சு. மீனு, என் மனைவிக்கு உடம்பு முழுவதும் கொப்பளங்கள் வந்துடுச்சு. நீ தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுவியா? காலுவண்ணா, நீங்க தாராளமா ராணி அக்காவை இங்க கூட்டிட்டு வாங்க. காலுக்காகமும் ராணி காகத்தை கூட்டிட்டு வந்து மீனுக்குருவியோட மண் வீட்டுல வச்சது. மீனுக்குருவியும் வேப்ப இலைகளாலான போர்வைய ராணி காகத்துக்கு கொடுத்துச்சு. தன்னோட தப்ப உணர்ந்த 2 காகங்களும் மீனுவோட பெரிய மனசை நினைச்சு தலை குனிஞ்சு நின்னாங்க.
நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ஹாய் இனியன், ஹாய் ராஜலட்சுமி, அக்ஷா, அஃபான் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். பிரித்திகா, பிரியங்கா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். மௌரிகா, மௌரிதா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் சியான், சர்வேஸ், நிவேஷ், திவான், சர்மி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.